صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறந்தவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஜனாசா தொழுகையிலே முதல் தக்பீருக்கு பின்னால், இரண்டாவது தக்பீருக்கு பின்னால், மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் என்ன ஓத வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஓதி இந்த சமுதாயத்திற்கு அந்த பாடத்தை கற்றுத்தந்தார்கள் என்பதை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவருக்காக அற்புதமான ஒரு பிரார்த்தனையை தொழுகையிலே அவர்கள் செய்தார்கள் என்பதை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி திருமதி என்ற நூலிலே 1025வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலா மையத்தின், இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்வதை என் காதால் நான் செவியேற்றேன். ஃபஃபஹிம்து மின் ஸலாத்திஹி அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்காக செய்த அந்த பிரார்த்தனையை நான் விளங்கிக் கொண்டேன் என்று அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்காக என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வக்ஸில்ஹு பில் பர்தி வக்ஸில்ஹு கமா யுக்ஸலு ஸௌபு. அற்புதமான பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் நிற்பவர்களின் காதுகளில் விழுகின்ற அளவிற்கு சப்தமிட்டு அந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் அந்த பிரார்த்தனையை சப்தமிட்டு ஓதுகிறார்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு செவிதாழ்த்தி கேட்கிறார். அந்த ஜனாசா ஆண் ஜனாசா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவர் பாவத்தை நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ்னு அர்த்தம். அல்லாஹூ தான். இம்மை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா இது யாவுக்கு பகரமாகத்தான் அந்த மீமை நாம் சேர்க்கிறோம். அப்ப அல்லாஹும்ம அப்படின்னா யா அல்லாஹ் என்பது பொருள். அல்லாஹும்ம இறைவா, இக்ஃபிர் லஹு, லஹுங்கிறது ஆண்பாலை குறிக்கும். இறந்தவர் பெண்ணாக இருந்தால் லஹா அப்படின்னு சொல்லணும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹா அப்படின்னா அது இந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு அர்த்தம். தமிழ்ல ஆங்கிலத்துல ஆண்பால் பெண்பால் இருப்பதை போன்று அரபியிலும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் தனித்தனி வார்த்தைகள் உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, இவரை மீது நீ இரக்கம் காட்டு. வக்ஸில்ஹு பில் பர்தி, ஆலங்கட்டியினால் இவரை நீ சுத்தமாக்கு. ஆலங்கட்டியை வச்சு உடம்புல தேய்ச்சிக்கிட்டா அப்படின்னா அழுக்குகள் நீங்கிவிடும். இந்த அழுக்குகள் என்னது? பாவம் என்னும் அழுக்கை நீ அகற்றி விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவிலே சொல்கிறார்கள். வக்ஸில்ஹு, இவரை நீ குளிப்பாட்டி சுத்தமாக்கி. கமா யுக்ஸலு ஸௌபு,
அழுக்கான ஆடைகளை எவ்வாறு துவைத்து அதை சுத்தப்படுத்துவோமோ அது போன்று இவரை நீ சுத்தப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்தவருக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனையை நான் செவியேற்றேன், அதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று ஔஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இது ஒரு துஆ. மற்றொரு துஆவை பாருங்க, புகாரில 3075வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய துஆக்களையும் கற்றுத் தந்தார்கள், பெரிய பெரிய துஆக்களையும் கற்றுத் தந்தார்கள். சமுதாயம் எது அவங்களுக்கு லேசா இருக்குதோ அதை மனநம்பிட்டுக் கொண்டு அந்த பிரார்த்தனையை இறந்தவருக்காக கேட்கட்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்தின் மீது கருணை உள்ளம் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய துஆக்களை மட்டும் கற்றுத் தரல, சின்ன சின்ன துஆக்களையும் கற்றுத் தராங்க. ஒண்ணுமே தெரியலையா, ஆண் மையத்தா இருந்தா அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவர் மீது இரக்கம் காட்டு. பெண்ணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, பெண்ணாக இருந்தாலும் இறந்தவர் பெண்ணாக இருந்தார். துஆ செய்கிறவர் ஆணோ பெண்ணோ அது வேற, அதையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. இறந்தவர் ஆணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறந்தவர் பெண்ணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா, இவளுடைய பாவத்தை மன்னித்து விடு, இவள் மீது நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் என்று. இதெல்லாம் அமானிதம். ரொம்ப பேர் தக்பீர் கட்டிக்கிட்டு என்ன ஓதவும் தெரியாம அத்தா ஜனாசம் முன்னால கிடக்கும், அம்மா ஜனாசம் முன்னால வைக்கப்பட்டிருக்கும், மனைவியுடைய ஜனாசா, பிள்ளைகளுடைய ஜனாசா, பேரம்பேத்திகளுடைய ஜனாசா, நண்பர்களின் ஜனாசா, அண்ணன் தம்பியுடைய ஜனாசா, இவர் கையை கட்டிக்கிட்டு அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு என்ன ஓய்வுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஜனாசா தொழுகையிலே ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாசாவிலே கலந்து கொண்டு இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு தார்மீக கடமை, அது அவர்களுக்கு அமானிதம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட அற்புதமான ஒரு துஆவை ஓதினார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை நீ மன்னித்து விடு, வர்ஹம்ஹு, இவர் மீது நீ அருள் புரி, வஆஃபிஹி, ஆரோக்கியமான வாழ்க்கையை அவருக்கு நீ வழங்கி, வஅஃபு அன்ஹு, அவரை நீ மன்னித்து விடு, வஅக்ரிம் நுஸுரஹு, அவர் தங்கும் இடத்தை கண்ணியமானத ஒரு இடமாக நீ ஆக்கு. இறந்தவர்கள் தங்கக்கூடிய இடம் எது? மறுமை நாள் வரையிலும் கபரி என்று சொல்லப்படுகின்ற மண்ணறை. அது என்ன படுக்கை அறையா? அங்க என்ன விளக்குகள் இருக்குமா? மின்விசிறிகள் இருக்குமா? குளிர்சாதன பெட்டிகள் இருக்குமா? நம்மோடு பேசுவதற்கு நண்பர்கள் இருப்பார்களா? தனிமையின் வீடு. அந்த தனிமையின் வீடு சங்கையான ஒரு வீடாக ஆக வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதிலை நாம் கூறிவிட்டால் நம் நௌபத்தில் அரூஸ், புதுமண தம்பதிகள் தூங்குவதை போன்று நீ தூங்கி என்று அல்லாஹ் சொல்லுவார். தூக்கத்திலே எல்லா வகையான இன்பங்களும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். கேட்கிற கேள்விகளுக்கு சரியான முறையில பதில் சொல்லணும்னா கியாமத்து நாள் வரைக்கும் அடிதான், வேதனைதான். நரகத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படும், நரகத்தின் ஜுவாலைகள் அவரை சுட்டி எரிக்கும் என்பதையெல்லாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி கூறப்படும் பொழுதெல்லாம் அழுக மாட்டார்கள். சொர்க்கத்தை பற்றி பேசினா அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்பாங்க, நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சாங்கன்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பார்கள். ஆனால் மண்ணறையின் வாழ்க்கையை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் பெரிய தாடி வச்சிருப்பாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
அந்த தாடியெல்லாம் நனைகின்ற அளவிற்கு தேம்பி தேம்பி கண்ணீர் சிந்தி அழுவார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, சொர்க்கத்தை பத்தி கூறும் பொழுது, நரகத்தை பத்தி கூறும் பொழுது அழுகாத நீங்கள் கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஏன் அழுக வேண்டும்? அப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமையின் படித்தரங்களில் வீடுகளில் முதல் படித்தரம் முதல் வீடு மன்னரைதான். அதிலே ஒருவன் வெற்றி பெற்றால் கடைசி வரைக்கும் வெற்றி, தோல்வியை தழுவினால் கடைசி வரைக்கும் தோல்வி. எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? மலக்குமார்களே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வெட்கப்பட்டதாக ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே கபருடைய வாழ்க்கையை நினைச்சு இவ்வளவு அழுதாங்க அப்படின்னா, அப்ப நானும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? என்றைக்காவது நாம் கபரை பற்றி சிந்தித்து இருக்கின்றோமா? கபருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு இருக்கின்றோமா? காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களினுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம அத்தா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க, அண்ணா இறந்துட்டாரு, மாமன் இறந்துட்டாரு. இவங்களுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்றைக்காவது நாம் சிந்திக்கின்றோமா? அவர்களுக்காக நாம் என்றைக்காவது தான தர்மங்கள் செய்திருப்போமா? அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்திருப்போமா? செய்ய வேண்டும். நானும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரிம் நுஸுலா, அவர் தங்கும் இடத்தை சங்கையானதாக நீ ஆக்கு. அக்ரிம் யக்ஃபிர் யர்ஹம் ஆஃபி வஃபு, இதெல்லாம் கட்டளையின் வார்த்தைகள். அரபியில அம்ருல் ஹாவிரும் சொல்லுவாங்க, முன்னால் உள்ளவனுக்கு கட்டளையிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்றாங்க, இறைவா இவர் பாவத்தை நீ மன்னித்து விடு, இவர் மீது நீ அருள்மாறி பொழிவை செய், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, இவர் பாவத்தை மன்னித்து விடு, இவர் தங்கும் இடத்தை சங்கையான இடமாக நீ ஆக்கு. சங்கையான இடம் என்ன அர்த்தம்? சங்கையான முதுகலன் கரீமான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். சங்கையான நுழைதல், சங்கையான தங்குமிடம், அதான் சொர்க்கம். அப்ப இவர் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கவை, இவருக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்வார்கள். முதுகலகு, சில பேருக்கு கபர் வந்து நெருக்குமா, ஹதீசுகள்ல வருது. வலது பக்கம் இடது பக்கத்திற்கு சென்று விடும், இடது பக்கம் வலது பக்கமாக மாறிவிடும். கூட்ட நெரிசல்ல ஒருத்த மாட்டிக்கிட்டானா எத்தனை பேர் சாவுறாங்க? அரசியல் கூட்டங்களை நம்ம பார்க்கலையா? கூட்ட நெரிசல்ல கொத்து கொத்தா சாவக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? அந்த மாதிரி உலகத்துல தப்பிச்சுக்கலாம், கபர்ல தப்பிக்க முடியுமா? பர்சகுன் இலா யௌமி யுபஅஸுன், மறுமை நாள் வரையிலும் வெளியே வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு தடையை ஏற்படுத்துவார். நல்லவங்களும் கபரை விட்டு வெளியே வர முடியாது, கெட்டவங்களும் பேய் பிசாசா மோகினியா வெளியே வரவே முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தடையை ஏற்படுத்தினோம் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ் போட்ட தடையை யாராவது மீறி வெளியே வந்தாங்கன்னா வெளியே வர்றது பலசாலி, அல்லாஹ் பலவீனமாயிருவான். நவுது பில்லாஹ். அல்லாஹ் போட்ட தடையை யாராவது மீற முடியுமா? நாம் போட்ட தடையை நீங்க மீறலாம், நீங்க போட்ட தடையை நாம் மீறலாம். ஆனா படைத்த ரப்பு போட்ட தடைய உலகமே சேர்ந்தாலும் மீற முடியுமா என்றால் முடியாது. ஒரு நல்லடியார் மீறி உலகத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அப்ப இந்த நல்லடியார் அல்லாஹ்வை விட ஆற்றல் மிக்கவர். ஏன்? அல்லாஹ் போட்ட தடையை மீறிட்டாரு, அதே ஒரு குற்றம். அப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்கிறார்கள். வவஸ்ஸி முத்கலகு, இவர் தங்கும் இடத்தை விசாலமாக நீ ஆக்கு. வகசில்ஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத், தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் இவரை நீ கழுகு, குளிப்பாட்டு, அதாவது சுத்தப்படுத்துன்னு அர்த்தம். வனத்திஹி மினல் ஹதாயா கமா நக்கைஸ ஸௌபல் அபியல, இறைவா வெண்மையான ஆடையை சுத்தமாக்குவதை போன்று இவரை நீ சுத்தமாக்கு.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். வாபதில்லஹு தாரன் கைரன் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்திருப்பார், குடிசை வீட்டுல வாழ்ந்திருப்பார், நடைபாதையில வாழ்ந்திருப்பார். இறைவா, இவருக்கு சங்கையான ஒரு வீட்டை நீ கொடு, சிறந்த ஒரு வீட்டை நீ கொடு. ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, இவருடைய மனைவியை விட சிறந்த ஒரு மனைவியை இவருக்கு நீ பகரமாக்கி கொடு. இதே ஆணாக இருந்தால், பெண்ணாக, இறந்தவர் பெண்ணாக இருந்தால், இவருடைய கணவரை விட சிறந்த கணவரை இவருக்கு நீ கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. வஅத்கில்ஹுல் ஜன்னா, இவரை சுவர்க்கத்திலே நீ நுழையச் செய். வஅஇதுஹு மின் அஸாபில் கபரி, அதாவது மண்ணறையின் வேதனையை விட்டும் இவரை நீ பாதுகாத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்காக துஆ செய்தார்களே. இப்படி துஆ செய்வது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, நமக்கு அமானிதம். குறைந்த பட்சம் இந்த துஆக்களை எல்லாம் மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்து இமாம் தொழுகை நடத்துகின்ற பொழுது பின்னால நிற்கக்கூடிய நான் முடித்துக்கிட்டே இருக்கக்கூடாது, இந்த துஆவை ஓதணும். துஆ தெரியாதவர்கள் தான் இறந்தவர் ஆணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற துஆவை நாம் ஓத வேண்டும். இறந்தவர் பெண்ணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா அப்படிங்கிற துஆவை ஓத வேண்டும். இது அமானிதம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இன்ஷா அல்லாஹ் 4வது தக்பீர்ல என்ன ஓதணும், அடைக்கு முடிச்ச பின்னால என்ன ஓதுறது நமக்கு அமானிதம் என்பதை எல்லாம் வரக்கூடிய தொடரில் பார்ப்போம். அல்லாஹ் நம்முடைய மண்ணறையை சுவனத்து பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களின் கபறுகளையும் சுவன பூங்காக்களாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على